எல்லோருக்கும் வணக்கம். என்னோட ஸ்ட்ராட்டஜியில் நான் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதை விட என்னோட ஸ்ட்ராட்டஜிஸை மற்றவங்க கற்றுக்கிட்டு அதில் ப்ராஃபிட் பண்ணும்போது தான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸஸில் 10 மந்த் டார்கெட், 20 மந்த் டார்கெட், கோல்டன் ஸ்டாக்கு, தென் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்முக்காக நாம் எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ண போகிறோம், அதுவும் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு பேங்க் நிஃப்டிக்கு தனியாகவும் நிஃப்டிக்கு தனியாகவும் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் செப்பரேட்டாக இருக்குது. லைவ் மார்க்கெட்டில் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோலையும் கிடைக்கும். வேணும் அப்படின்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட ஸ்ட்ராட்டஜிஸை லைவ் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டு நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணி அதில் ஸ்க்ரீன்ஷாட்டு ரெகுலராக அனுப்பிட்டு தான் இருக்காங்க. என்னால் தான் அதை அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன அமௌண்ட் வச்சு நிறைய பேர் இன்றைக்கி பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சிலரோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு வந்த என்ட்ரி என்ன, அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத என்னோட அக்கௌண்ட்டில் நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தரோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் நிஃப்டி ஆப்ஷனில் தான் ட்ரேட் எடுத்திருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 10,100 ரூபா, இன்னியோட ரிஸ்க்கு 350 ரூபா, ரிவார்டு 2,450 ரூபா. இதுதான் நான் எடுத்துக்கக்கூடிய என்ட்ரி. இதில் என்னோட அக்கௌண்ட்டில் நான் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத லைவாக பார்த்துக்கலாம். காலையில் 16,900 கால் ஆப்ஷன் தான் எடுத்திருந்தேன். 202 ரூபா 35 காசுக்கு 223 ரூபா 75 காசு எக்ஸிட் ஆயிருக்கேன். இதில் இன்னைக்கு டோட்டல் ப்ராஃபிட்டு 1,070 ரூபா. இதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்னோட ப்ராஃபிட் இன்னைக்கு. இது போல் ஒரு சிலர்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் லாஸையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இவர் 17,000 கால் ஆப்ஷன் எடுத்திருக்காரு. 1 லாட் தான் எடுத்திருக்காரு. 500 ரூபா ப்ராஃபிட் பார்த்துருக்காரு. இவர் 17,150 புட் ஆப்ஷன் எடுத்திருக்காரு. 750 ரூபா ப்ராஃபிட் பார்த்துருக்காரு. இவர் 17,000 கால் எடுத்திருக்காரு. அதே டைமில் 17,150 புட் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்திருக்காரு. டோட்டலாக 1,850 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. இந்த அக்கௌண்ட் இவர் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணவரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இவர் நேற்று தான் நம்மக்கிட்ட லைவ் மார்க்கெட் கிளாஸ் ஆஃபீஸ்க்கே டைரெக்டாக வந்து கற்றுக்கிட்டு போனார் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே. நான் அவர்கிட்ட சொல்லிடும்னா, இது போல் நீங்கள் ஒரு வாரம் இல்லை ஒரு 10 நாளாச்சும் வாட்ச் பண்ணுங்கள் சார். நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, உங்களோட ஸ்ட்ராட்டஜி மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் நாளைக்கு லைவாகவே ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 9:23 ஃபஸ்ட்டு என்ட்ரி எடுத்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். என்னோட ஸ்ட்ராட்டஜி மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கைக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து இவர் வந்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் ட்ரேட் எடுத்திருக்காரு. 40,000 புட் ஆப்ஷன், 1 லாட் என்ட்ரியாக இருக்காரு. 1,246 ரூபா 25 காசுக்கு எடுத்திருக்காரு. 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி போயிருக்காரு. ஓகே சார், வெல்கம். அடுத்து அவரே நிஃப்டியில் 2 லாட் என்ட்ரியாக இருக்காரு. 17,100 புட் ஆப்ஷன், இதுலேயும் ஒரு 2,225 ரூபா ப்ராஃபிட் பார்த்துருக்காரு. சார் இவர் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணியிருக்காரு. 10 மந்த் டார்கெட்டில் 141 ரூபா 45 காசு டோட்டலாக லாஸ் வந்திருக்கு. 20 மந்த் டார்கெட்டில் 466 ரூபா ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்காரு. இது போல் நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்கீங்க. எல்லாரோட ஸ்க்ரீன்ஷாட்டும் கண்டிப்பாக என்னால் அப்டேட் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தரோட ஒரு சிலரோட ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நான் அப்டேட் பண்ணுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா என்ட்ரியுமே ரொம்ப 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 நல்லாவே இருந்தது. அடுத்து 10 மந்த் டார்கெட், 20 மந்த் டார்கெட், கோல்டன் ஸ்டாக்கு, இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில் கோட்டாக் பேங்க் நோ கெயின் நோ லாஸு, ஆக்சிஸ் பேங்க் 200 ரூபா ப்ராஃபிட்டு, ரிலையன்ஸ் 1,100 ரூபா ப்ராஃபிட்டு, பஜ் ஃபைனான்ஸ் 500 ரூபா ப்ராஃபிட்டு. டோட்டலாக இந்த 4 ஸ்டாக்கில் 1,800 ரூபா 2% கிட்ட ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. அடுத்து 10 மந்த் டார்கெட், இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நமக்கு லாஸ் தான் வந்திருக்கு. கண்டினியூவாக ஒரு 2 வாரமாகவே இந்த கான்செப்டில் நமக்கு ப்ராஃபிட்லேருந்து லாஸ் வந்திருக்கு. ஏன்னா மார்ச் மாதம் நமக்கு ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு 3 நாள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 12% ப்ராஃபிட் வந்துட்டு இப்போதைக்கு நமக்கு ஒரு 10% கிட்ட லாஸில் தான் இருக்குது. இருந்தாலும் இது வந்து பெரிய விஷயம் கிடையாது, நார்மலாக வரக்கூடிய லாஸ் தான். இன்றைக்கி ஆர்த்தி ட்ரக்ஸில் 1,500 ரூபா லாஸு,
ஆரோ ஃபார்மா 120 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. தென் ஜிண்டால் ஸ்டீல் 750 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. ஜொமேட்டோ 200 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. HDFC AMC 800 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. டோட்டலாக இந்த 5 ஸ்டாக்ல இன்னைக்கு 3370 ரூபா 3.5% லாஸ் வந்திருக்கு. இதில் நான் என்னோட அக்கௌண்ட்டில் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதில் நான் என்ன ப்ராஃபிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம லைவாக செக் பண்ணி 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் என்னோட அக்கௌண்ட்டில் நான் லைவாக ட்ரேட் எடுத்திருக்கேன். இது வந்து 50,000 வேல்யூ. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 1793 ரூபா 90 காசு. டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 3.5%க்கு லாஸ் புக் ஆகிருக்கு. நமக்கு இந்த மாசத்துல டோட்டலாவே இந்த கான்செப்ட்ல ஒரு 10% லாஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதோட கடந்த காலத்தை பார்க்கும்போது இந்த கண்டினியூ ஒரு 3 மாசத்துல நம்ம 200%க்கு மேல ப்ராஃபிட்ல இருக்கும். அதனால பிரச்சனை கிடையாது. இந்த ப்ராஃபிட் லாஸ்லாம் நமக்கு சகஜம்தான். கோல்டன் ஸ்டாக்கு இந்த கான்செப்ட்ல எந்த ஒரு என்ட்ரியுமே ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது, கிடைக்கவே இல்லை. இன்னைக்கும் இந்த கான்செப்டோட ட்ரேடு நில் தான். நிஃப்டியில் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு வரோம். அதில் என்ட்ரி எங்கே கிடைச்சிருக்கும், அப்படி கிடைச்சிருந்ததுன்னா என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க எல்லாருக்குமே என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோ கிடைச்சதா பாருங்க. மேபி நான் வந்து எல்லாருக்கும் அனுப்பிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். யாராச்சும் ஒரு சிலருக்கு மிஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு. அப்படி வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் என்னோட வீடியோஸை ரிசீவ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா என்னோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஏன்னா நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது பார்க்காத ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த வீடியோஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இது நிஃப்டி 5 மினிட் கேண்டில் சார்ட்டு. இன்னியோட ஓப்பன் 17,079.95. நமக்கு ஃபர்ஸ்ட் 50 அப்படின் போது 17,100 தான் பிரேக் ஆகுது. தென் அப்படின்னும் போது 17,050 நாம் புட் ஆப்ஷன் போகிறோம். 17,050 நமக்கு செல் கிடைக்குது அப்படின்னா இன்னியோட லோ 17,010. இன்னைக்கு நமக்கு என்ட்ரி கிடைச்சி ஒரு 40 பாயிண்ட் நமக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. கண்டினியூஸாக நமக்கு 1 2 3 4 5 என்ட்ரி கிடைச்சிருக்கு. சென்டரில் 21 22 இந்த 2 நாள் நமக்கு என்ட்ரி கிடைக்கல. டோட்டலாக 5 நாளில் நமக்கு என்ட்ரி கிடைச்சி ஒரு ஃபேவராகவே ஒரு 40 பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு மேலேயும் வந்திருக்கு. ஆவரேஜாக பார்க்கும்போது நம்ம 40 பாயிண்ட், ஏன்னா கம்மின்னு பார்க்கும்போது இங்கே 40 பாயிண்ட் தான் நமக்கு வந்திருக்கு இன்னைக்கு. அதனால் இதே போல் நமக்கு கண்டினியூஸாக என்ட்ரி கிடைச்சி நமக்கு ஃபேவராக ஒரு 40 பாயிண்ட் ஆச்சும் கிடைக்குதா அப்படின்றத இப்போ நம்ம ரெகுலராக நம்ம வாட்ச் பண்ணி பார்ப்போம். சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் வருது. மண்டே வீடியோவில் பார்க்கலாம். பாய்.